தமிழகத்துல இருமொழி கொள்கை. நீங்க வேற ஸ்டேட், அதனால உங்களுக்கு தமிழ் தெரியாது. இருமொழி கொள்கையில நீங்க இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க. ஊர்ல வந்து எங்க அம்மாட்ட நீங்க இங்கிலீஷ் பேசி ஊரை விட்டு வெளில வந்துருவீங்களா? எங்க அம்மாவோட சாதாரணமா விட்டுருமா? என்ன பார்த்து என்னடா நினைக்கிற, இங்கிலீஷ்ல பேசுறியா? கிராமத்துல எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? இருமொழி கொள்கை தானே தமிழ்நாட்டுல. கிராமத்தை விடுங்க, கோபாலபுர குடும்பத்துல எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் தெரியும்? ஆல்ரெடி டோல்ட் எடுக்கிறாரு ஒரு சீஃப் மினிஸ்டர், அவங்க அப்பாவே முதலமைச்சர். இவர் டெல்லியில போயிட்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது ஆல்ரெடி டோல்டட். நான் அந்த வார்த்தையை அப்படியே பேஸ்புக்ல போட்டா நிறைய பேர், என்ன ப்ரொஃபசர் நீங்க தப்பா பேசிருக்கீங்க, தப்பா போட்டிருக்கீங்க. நம்ம சாதாரணமா போடுமா, யோசிச்சு தானே போடுவோம். நான் சொல்லல, நான் சொல்லியிருந்தா தப்பு இல்ல. எங்க அப்பா சிஎம் இல்ல, எங்க அப்பா ஊரடிச்சு உலையில போடல. நான் சிஎம்க்கு பிள்ளையா பிறக்கல. நான் சென்னையில பிறந்து வாழல. கோபாலபுரம் போன்ற ஒரு பகுதியில இல்ல. நான் சாதாரண விவசாயியின் பிள்ளை. நான் தவறு பண்ணியிருந்தா தவறு இல்லை. ஆனா நீ சிஎம் ஓட பிள்ளையா பிறந்துட்டு நீ ஆல்ரெடி டோல்ட் எடுக்கிற. இந்த லெவலுக்கு தான் இருக்கு நம்மளுடைய இங்கிலீஷோட லட்சணம். நீ ஊருக்கு வந்து என்ன சொல்ற, வடநாட்டுக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீ எங்களை வந்துட்டு ஹிந்தி படிக்க வைக்கிறியா? யாரா சொன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு? பிரசாந்த் கிஷோர் நீ எப்படி பேசுற? இந்தி படிச்சதை எல்லாம் பானிபூரி விற்கிறானா? எதுக்கு நீ 350 கோடி ரூபாய் பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்த? தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இல்லையா? நீங்க தான் பெரிய அரசியல் சாணக்கியர், கருணாநிதியோட பிள்ளையாச்சுல. நீ ஏன் இன்னொருத்தரை கூட்டு வர? அதுவும் இந்தி மட்டும் இல்ல, அவன் பிகாரி. உன்னை பொறுத்தளவு இந்திக்காரனோட இன்னும் மோசம். அறிவு என்பது வேற, மொழி என்பது வேறத்தான், சந்தேகமே இல்லை. ஆனா அறிவை வெளிப்படுத்துவதற்கு மொழி வேண்டும். என் பேரு என்னன்னு நீங்க தமிழ்ல கேட்டீங்கன்னா தமிழ்ல சொல்ல போறேன், இங்கிலீஷ்ல கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவேன். இப்ப என் நண்பர் மகேஷும் அந்த தலைவர் பாஸ்கர் அவர்களும் தெலுங்குல 1-2 பேசிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கட்சியில எனக்கு எதிராக சதி பண்றாங்க. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? மூன்றாவதா இன்னொரு மொழி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க தெலுங்கு தவிர வேற மொழியில பேசினா வரும் புரியாம இருக்க முடியும். எனக்கு மத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்ல. சரி, ஒரு கொள்கைனா எப்படி இருக்கணும்? என் நாட்டுல, என் மாநிலத்துல எல்லாருக்கும் பொது, அதான ஒரு கொள்கை. அப்படிதானே இருக்க முடியும். அதனால எங்களை மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு மட்டும் 2 மொழி, பிரைவேட்ல லட்ச லட்சமா கட்டி படிக்கிறவனுக்கு மட்டும் 3 மொழி, 4 மொழி. இந்திய மொழிகள் மட்டுமில்ல, ஃபாரின் லாங்குவேஜ் கூட